பிக் பாஸ் வீட்டை விட்டு தீபக் அவர்கள் எலிமினேட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. மேலும் நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டில் சண்டே எபிசோடப்போ நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சாட்டர்டே எபிசோடில் அருண் அவர்கள் எலிமினேட் ஆகியிருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை தொடர்ந்து வீட்டுக்குள்ளே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்றைக்கும் ஒரு எலிமினேஷன் இருக்குது அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் கையில் கார்டு எடுத்திருந்தாரு. அண்ட் யாராக இருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்க விஷால தான் சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் கார்டில் தீபக் அவர்களோட பேர் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு தீபக் அவர்கள் குவைட் ஷாக்கிங் ஆகியிருந்தாலுமே நான் இதற்காக உள்ளே வந்தனோ அது எல்லாமே எனக்கு ஓகேவா இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, காய்ஸ் நீங்கள் நல்லா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பெருந்தன்மையாக வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாத்திட்டையுமே நல்லபடியாக பேசியிருந்தாரு. முத்துக்குமரனால் நம்பவே முடியலை, நீங்கள் வெளியே போகிறீங்களா அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா போய் அவரை கட்டி பிடிச்சி அழுது ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தீபக் வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாத்திட்டையுமே பேசிட்டு எல்லாத்திட்டையுமே சாரி கேட்டுட்டு இது எனக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக இதை நான் மறக்கவே மாட்டேன். என் லைஃப்பில் என் பையனுக்காக உள்ளே வந்தேன், அவன் என்னை நல்லபடியாக ஹீரோவாக பார்த்துட்டான், இதுக்கு மேலே எனக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு அவரோட டிராஃபியை உடச்சிட்டு வெளில வந்திருந்தார். வெளியே விஜய் சேதுபதிக்கிட்டையுமே அவர் அதான் சொன்னார், நான் மிகப்பெரிய ஒரு லெசனை இங்கே கற்றுக்கிட்டு போகிறேன், இது என் லைஃப்பில் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களுமே இதை தான் எதிர்பார்த்து அவர்கிட்ட பேசியிருந்தார். சார் உண்மையிலேயே நீங்கள் எவிக்ஷன் ஆகுவீங்க அப்படின்னு நான் நம்பவே இல்லை, மக்களை புரிஞ்சிக்கவே என்னால் முடியலை, ஃபைனல் ஸ்டேஜில் உங்கள் கையை நான் பிடிப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னே தெரில, நீங்களாம் உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் சார் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்ல அந்த இடத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா தீபக் அவர்கள் அவரை கட்டிப்பிடிச்சி வாழ்த்துக்கள் வாங்கியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அவரோட நண்பர்களை பார்த்து பேசியிருந்தார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் அப்புறம் பிக் பாஸ் வீட்டை விட்டு தீபக் அவர்கள் வெளியே போயிருந்தார். தீபக் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்க தகவல் வெளிவந்ததுலேருந்தே சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது டோட்டலி அன்ஃபேர், எந்த விதத்தில் இவங்க வெளியே அனுப்புகிறாங்க, தீபக்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், இத்தனை வாரத்தில் ரொம்ப சூப்பராக விளையாண்ட பிளேயர்ஸில் அவரும் ஒருத்தர், ஏன் இவங்க வெளில அனுப்புகிறாங்க, விஷால் அனுப்பியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் அண்ட் அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே இதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ஏன் அப்படின்னா தீபக் அவர்கள் ரொம்பவே சூப்பராக மைண்ட் கேம் விளையாடக்கூடிய ஒரு நபர். குறிப்பாக சொல்லணும்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்தப்போ எல்லாத்தையும் கடுப்பேற்றி பார்த்ததில் இவர் ஒன் ஆஃப் த ஒரு பர்சன். அப்படி இருக்கையில் இவரை வெளியே அனுப்புனதுக்கு மிக முக்கிய காரணம் விஷால் அவர்கள் அடுத்த வாரம் போகணும் தான். ஏன்னா விஷால் உள்ளே இருந்தால் தர்ஷிகா வரப்போ மிகப்பெரிய அளவில் கண்டென்ட் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. தீபக் அவர்களை அனுப்புறதுக்கு பதிலாக பவித்ராவை அனுப்பியிருந்தா கூட ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா விஷாலை கம்பேர் பண்ணுறப்ப பவித்ரா வெளில போகிறது பெட்டர் தான். ஆனால் ஏன் பவித்ராவெல்லாம் உள்ள வச்சுட்டு தீபக்கை வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. இது என்ன மாதிரியான ஃபேர் கேம் அப்படிங்கிறதும் எனக்கு சுத்தமாக புரியலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தீபக் அவர்கள் வெளியேறினது ஃபேரா அன்ஃபேரா? உங்களோட தாட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.